இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பன்னீர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நம்ம 1/2 லிட்ரு போல் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பன்னீர் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் சேர்த்தி வச்சுக்கோங்க. 4 லிட்ரு அளவாக கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுனால 4 லிட்ரு மட்டும் எடுத்திருக்கேங்க. இது நல்லா பால் காய்ச்சினோடனே நம்ம நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. சாறு மட்டும் புழிஞ்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி பால் திரிஞ்சு வந்துடும். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா பால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தனியாக நம்ம பன்னீர் மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க, அப்போ எங்கேயும் நகராது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தை எடுத்துக்கோங்க. மேலே எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீர் இருக்குங்களா, அதை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். பால்லேருந்து பன்னீரை இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே விழுகாது, ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்காகத்தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா புழிஞ்சு அழுத்தி நம்ம பன்னீர் நல்லா திக்காக கெட்டியாக எடுத்துக்கலாம். நீங்கள் இதை நல்லா கரண்டி விட்டு அமுத்தி புழிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிற பன்னீர்லாம் நமக்கு நல்லா தனியாக வரும். அதுக்காகத்தான் அந்த தண்ணிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கை விட்டு அமுத்திக்கோங்க. துணியை வச்சு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பன்னீர் ஈஸியாக நல்லா எடுக்க முடியும். அதுக்காகத்தான் பன்னீர் நான் கம்மியாக இருக்குன்னா பால் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் பால் நிறைய வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், இது இருக்கட்டும் தனியாக. இது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். புளிப்பு சுவை இருக்காமல் இருக்க. அது நம்ம லெமன் புளிஞ்சோம் பார்த்தீங்களா, அதனால் இதை நல்லா புளிஞ்சு விட்டுக்குங்க. இது தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு அழுத்தி புளிஞ்சுக்கோங்க. இதை நம்ம இதை பீஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த நல்லா அணுத்துனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம கத்தியில் பன்னீரை பீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த சைஸுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய சைஸ் வேணுனாலும் போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சுங்க. ஃப்ரெஷ்ஷான பன்னீர் நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போது நம்ம பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி இதை லைட்டாக வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் சுடுதண்ணியில் போட்டு நல்லா முக்கி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்துட்டுருக்கு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். கீரை தண்ணியை எடுத்துக்கிறோம். தண்ணியை விட்டுட்டு கீரை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வெந்துருச்சு. ரொம்ப வேக விட வேணாம், அரை வேக்காடு வந்தால் போதும். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கீரையை இதில் நிறைய சத்து இருக்குதுங்க. கீரை நீங்கள் சாப்பிட்றதுனால எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சத்துக்கள் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பன்னீர்லேயும் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கூட நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம ஒரு கடாயில் சீரகம் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை 2 போட்டுக்கோங்க. ஏலக்காய் 1 போட்டுக்கோங்க. கிராம்பு 2 3 போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது கூட பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா வதக்கி வரட்டுங்க. இது எண்ணெயில் வதக்கட்டும். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகாமல் அடி பிடிக்காது, அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க 2 தக்காளியை
நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து ஊற்றிடலாங்க. கிரேவி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெச்சர், அதனால். இப்போது நம்ம கரம் மசாலா தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து நிதானமாக தான் போட்டிருக்கேன். இது 1 ஸ்பூன் லெவலில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது உப்புக்கு இது தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம பால் பன்னீருக்கு எடுத்து வச்சோம் பாருங்கள், அது கொஞ்சம் ஊற்றிக்கங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்தோன்னா அதில் டேஸ்ட்டு வராது. அதே பால் வந்து வேஸ்ட் ஆகாமல் இதுக்கு ஊற்றிக்கலாம். அப்போ அந்த இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கீரை இருக்குங்களா, பாலக்கீரை, அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இது ஒரு கிண்டிக்கிங்க. இந்த மசாலா கூட இந்த கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் போல் வெந்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. இது ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வெந்துடும். இது ஒன்றும் கஷ்டமாக இருக்கிறதுலாம் இல்லை, டக்குன்னு வெந்துடும். இது ஒரு கிண்டிக்குவோம். நாம் எடுத்து பண்ணுறதுனால, ஃப்ரெஷ்ஷான பன்னீரில் பண்ணுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. இப்போது நம்ம இது தொட்டுக்கிறதுக்கு சப்பாத்தி, கிரேவி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இதை சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. பாய், தேங்க்யூ.